அடல் அருணை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடுபடன படு கொட்டுடன் சக்கர முக்கிய கை கடதட கும்ப கழிற்றனுக்கு இளைய கழிற்றனையே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய விழிவிட்டவா. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நாம் ஒரு அருமையான நிழலில் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு அருமையான நினைவு. தாய்க்குலங்கள் தயவு செய்து கொஞ்சம் தயவு செய்து ஒத்துழைப்பு தந்தால் சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்லி முடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். பேசியது போதும், யோசிக்க ஆரம்பி. பேசியது போதும், யோசித்து பழகு. யாசிக்காதே, நேசித்து வாழ். எல்லாம் அந்த டி ராஜேந்திர டைரக்ஷன் நீங்க அப்படி சொன்னாதான் அட்ராக்ட் ஆகுது. முத்தமழை பெய்யாதன்னா ராத்திரி பூரா பெய்யாதன்னா அப்படி ஒரு பாட்டு இன்னைக்கு பாருங்க செல்லுல. இதையே ஐயா ஒரு இடத்துல திருச்செந்தூர் திருப்புகளை சொல்ல இயலிசையில் அந்த பாருங்க, அந்த டியூனே பாருங்க. ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம் ஐயா. we have decided. ஐயா வக்கீலையா போயிட்டாரு, நம்ம பல்ராஜையா போயிட்டு. அவர் இருந்திருந்தாருன்னு சொன்னா அவரை வச்சுதான் சில உண்மைகளை பேசணும்னு ஆசைப்பட்டேன். அவரு என்ன காரணம், ஏன்னா ஈவினிங் ஆச்சா கிளைண்ட்ஸ் வருவாங்க, தெரியும். we know their pulse. இன்னைக்கு மனித சமுதாயத்தினுடைய ஒரு சேலஞ்சா இருக்கிறது என்ன? பிறக்கிற, வளர்ற, வாழ்ற, செத்து போற. இதுக்கா நீ பிறந்த? இத்தாரணி மீது பிறவாத எத்தரோடு கூடி கலவாதைங்கிறார் ஐயா. பிறக்காதடா. பிறக்காதேன்னு சொன்ன முதல் தமிழன் நம்ம ஐயா தான். பிறக்காதே, இரவாமல் பிறவாமல் எமையாலும் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே. சரி பிறந்து தொலைஞ்சிட்டியா, செத்து போகாதேங்கிறார் சாமி. பிறந்துட்டு இல்லை, டோன்ட் டை. அப்போ என்ன நடக்குது? அப்போ உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சா அது இறப்பு இல்லையா? தட் வாஸ் தி திங் அட்வொகேட்டட் பை அருணகிரியார். ஜீவன் சிவச்சொரூபமென தேறி நீ என்பதற்று நான் என்பதற்று என் உன்னோடு கலந்த அத்வைத சித்தாந்தத்தை அப்படியே 2 வரியில சொல்லிட்டு போன தங்கம் பிறந்த ஊரியா இந்த ஊரு. அத்வைதம்னு சொல்லி ஊரு பூரா நீ லொல்லடிச்சுக்கிட்டு திரியிறிய, அந்த அத்வைதத்தை 2 வரியில சொன்னம்மா. யோசித்து பார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தீட்சிதர்களுடைய தகராறு இன்னைக்கு இருக்குது. எங்க வரைக்கும் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். ஒரு இதை நீ சரிப்படுத்தினேன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே தரிசனம் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் நமச்சிவாய படிக்கு உள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட இங்கே வராத, அங்கே வராத, கீழே நில்லு அப்படின்னு சொல்றது யாரு சொல்றா? தீட்சிதர்கள் அப்ப இருந்தே தகராறு பண்ணியிருக்கிறாங்க. இதை இப்போ அந்த ஐயாமார்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ இன்னொரு ஐயாவும் அந்த இதை பேசினார். வேத நூன்முறை வழுவா பாருங்க, வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர். அக்கௌண்ட் கொடுக்குறாரு. கொடுத்தது யார்? இந்த திருவண்ணாமலை தமிழன் அருணகிரியார். 3000 பேருக்கு உள்ளதுடாங்கிறாரு. யோசிச்சு பாரு, எப்பேற்பட்ட மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஆனா அதே அருணகிரியார் இந்த ஒரு வரிதான் என் தகப்பனார திருப்புகள் தேடி பாருன்னு சொல்ல வச்ச வரி இந்த வரிங்கிறார். எந்த வரி? இந்த ஒரு வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில்புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிந்தாயே. It is a historical evidence and advocated by அருணகிரிநாதர். இதை விட உனக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இதை நீ சுப்ரீம் கோர்ட்ல சைட் பண்ணலாம். இதுலயே வரலாறு எழுதுறாரு. என்ன வரலாறு எழுதுறாரு?
இரண்யவர்மன் ஒருத்தர், கௌட தேசத்தை ஆண்ட இரண்யவர்மன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் யாருன்னு கேட்டா, சூரியனுக்கு 2 சன்ஸ். யாருக்கு? சூரிய பகவானுக்கு 2 மகங்க. யாராரு? சூரியனுக்கு 2 மகங்கள். யாராரு? ஒன்னு மணி, ஒன்னு மனு, இன்னொன்னு யமனா. சிவபெருமான் 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன அப்பாயின்மெண்ட்? மனு தர்மம் இருக்குது. இப்ப இன்னைக்கு மனுன்னு சொல்லிட்டு தகராறு பண்றீங்களே, மனுநூல் விளம்பிய பெருமாளைங்கிறார் நம்ம ஐயா. மனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மனு என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள்? ஒரு மனு கொடுறாங்கிறோம்ல கோர்ட்ல, ஒரு பெட்டிஷன், ஆங்கிலத்தில் அதுக்கு பெட்டிஷன்ங்கிறான். அந்த மனுனை எழுத்து வடிவாகவும் சிந்தனை வடிவமைத்து அப்படின்னு அர்த்தம். ஆக சூரியனுடைய சன்ஸ் 2 பேரு, ஒருத்தன் மனு, இன்னொருத்தன் யமன். மனுவோட வேலைன்னு கேட்டா, அக்கார்டிங் டு த லா ஆஃப் கோடிஃபிகேஷன் தட் யூ ஹேவ் டு அட்ஜுடிகேட். இப்போ நம்ம அரசியல் சட்டம் பெருசா இல்லை நியாயம் பெருசா சட்டம் பெருசா? எது பெருசு? இது சாதாரண கேள்வி. நியாயம் பெருசா சட்டம் பெருசா? நியாயம் தானே பெருசு. அப்ப நீங்க பாருங்க, இப்ப அரசியல் சட்டத்துக்கு நீ அவகடம் வந்துடக்கூடாது, நீ சட்டப்படிதான் நீ சில தீர்ப்புகளை சொல்லுங்கிறப்ப, நீ மசோதா வாங்கி படுக்க போட்டுக்கிட்டு படுத்திருந்தீங்கன்னா உன்னை என்னடா பண்றது? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் பண்ற வேலை என்ன? அதான் we judges have come forward, we have adjudicate. my friend, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த தீர்ப்பு கொடுத்தவர். எந்த தீர்ப்பு? ஜஸ்டிஸ் மகாதேவன் and another justice have adjudicated that we have to render. அதான் அவங்களுக்கு இவருக்கு வக்கீல்னு பேரு, எங்களுக்கு ஜட்ஜின்னு பேரு. ஏன் 2 பேருக்கு எனக்கு ஜட்ஜி? 2 பேருமே சட்டம் படித்தவங்க தான். irrespective of the fact that though that we have studied law together. சட்டங்களை ஒழுங்காக படிச்சிருந்தாலும் நீ அட்ஜுடிகேட். அவர் என்ன சொல்லுவார்? சட்டப்படி நீங்கள் தீர்ப்பு எழுதுங்கன்னு. என்ன நான் என்ன சொல்லுவேன்? சட்டம் எனக்கு உதவாத நேரத்தில் நான் நியாயப்படி தான் தீர்ப்பு எழுத முடியும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தகராறு இருக்குது. எந்த தகராறு தெரியுமா? சட்டமா நியாயமா? இப்ப சமுதாயத்துல எது பெருசு? உண்மை பெருசா தலைமை பெருசா? உண்மைதானே பெருசு. அப்ப தலைமை இப்ப இன்னைக்கு என்ன பண்றா? முப்பொருள் உண்மை. இப்ப திராவிடம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்கய்யா, திராவிடம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல 1000 ரூபா தரேன். திராவிடம் இன்னைக்கு நம்ம தலைவிதியை நிர்ணயம் பண்றது அரசியல் சொல்லா இருக்குதையா திராவிடம். திராவிடம்ங்கிற வார்த்தைக்கு கண்ட அர்த்தம் சொல்றான். ஆனா அருணகிரியார் சொன்ன திரயம்ங்கிறாங்க சாமி. நம்ம சாமி காஞ்சிபுரத்துல தமிழை வச்சு இப்படி நீ ஆராய்ந்து தெரியுமா? 3 விதமான மையங்களை வச்சு ஆராய்ந்த தமிழ்ரா இது அப்படிங்கிறான். சொன்னது எங்க தெய்வம். 3ங்கிற வார்த்தையுடைய டிரைவேட்டிவ் வேர்டு 3ங்கிற வார்த்தைக்கு 3னா 3, 3னா 3 தானே. இப்போ 3ங்கிறது அப்போ முப்பொருள் உண்மைதான். பதி, பசு, பாசம். இதுதான்டா உண்மை பெருசா தலைமை பெருசா? உண்மைதானே பெருசு. நம்ம தமிழ் சமுதாயம் இருக்குது, உண்மைதான்டா பெருசுங்கிறதுக்காண்டி தலைமையை அட்வொகேட் பண்ணல. we are not advocated. இறைவனை தன்மை வடிவா தலைமை வடிவா சொல்லாதடா, அது உண்மை வடிவா உள்ளதோட அதோட உணர்ந்துக்கடா. உண்மையும் ஒழுக்கத்தோடையும் நீ உண்மை, ஒழுக்கம், அன்பு, பண்பு இதோட உயிர் பண்புகளோட நீ வாழ்ந்தினா நீ கடவுளை நீ தேடி போக வேண்டாம், நீனே கடவுளை ஆயிடுவடாங்கிறார். இதுதான் அருணகிரியாருடைய அத்வைத சித்தாந்தம். இதுதான் இன்னைக்கு யுகங்கள் கடந்து எங்க ஐயன் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அருணகிரியார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா he is the pioneer of Dravidian concept. எழுதுங்க, பத்திரிகையில எழுதுங்க. பத்திரிகை ஆசிரியர் யாராவது வந்தா இதை எழுது. கைண்ட்லி பிரிங் டு த நோட்டீஸ் ஆஃப் அவர் தமிழ் பீப்புள். தமிழ் சமுதாயத்துக்கு இதை சொந்தப்படுத்தி இந்த வார்த்தையை. திராவிடம் என்ற சொல்லுக்கு பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா, அப்ப திராவிடம் வார்த்தை. இப்ப ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து விழுந்து அந்த ஆரியம்ங்கிற வார்த்தையை முன்னால இருந்தவர் எடுத்தாரு. அவர் எடுத்தது சரியோ தப்போ அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். ஏன்னு கேட்டா ஆரியம் என்ற வார்த்தை இருக்குது. ஆரியம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? யாராவது பதில் சொல்லு. ஆரியம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள்? சிவன் இல்ல, ஆரியன் என்று பொருந்தியவன் என்று பொருள். ஆரியன் என்ற சொல்லுக்கு தமிழ்ல ஆரியம், ஆர்பிட், ஆர்பிட் நிறம்ல, ரொட்டேட், ஆர்பிட்,
ஆரியம் என்ற சொல்லுக்கு ஏற்கனவே இருந்ததோடு வந்து பொருந்திய மொழிடா. அதுக்கு பிறந்தது தாண்டா சமஸ்கிருதங்கிறதுனால நம்ம ஐயா என்ன பண்ணாரு கேட்டா, தெரிஞ்சோ தெரியாமல இன்னைக்கு டெம்பிள் லாங்குவேஜ் எது நம்மளுக்கு? இன்னைக்கு கோவில் மொழி எது? ஓமா குண்டாயம் சதர சசிவர்ணமா சசி, அதானே நீ கொட்டிக்கிற. உனக்கு என்ன தெரிஞ்சு நீ அதை ஐயர் சொல்கிறத கேட்டுட்டு சரி ஐயர் ஏதோ சொல்கிறாரு, அவர் வைத்து பாட்டுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம போடுறத போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். முதல்ல சொல்ற தலைமை பெருசா உண்மை பெருசா? இன்னைக்கு தமிழ் மொழியை உபயோகப்படுத்தி ஒரு கடவுள் பேர் சொல்லுங்க. முருகன்னு சொல்ல, அவன் கூட ஆரிய தாதை பெற்ற மகனேங்கிறாரு, முருகன் கூட ஆரியன்றாரு. நம்ம ஐயா இருக்கிறாரு, நம்ம அருணகிரியார் முருகனை கூட உங்க அப்பா ஆத்தா யாரு தெரியலமா, அவங்க 2 பேருமே ஆரியர்களா, அவங்களுக்கு பிறந்து வந்தான்னு சொன்னவர் அருணகிரியார். அவரை மாதிரி ஒரு பகுத்தறிவாதியை நீ தலைகளை, ஹி இஸ் த பயனியர் டு த, நீ பேசக்கூடிய பகுத்தறிவாதம் பேசுறிய, அதுக்கு இஸ் த பயனியர் டு த பகுத்தறிவாதம். நம்ம அருணகிரியார் ஏன்னு கேட்டா, இவர் தமிழ் தோன்றிய காலத்திலிருந்து தான் தமிழனா இந்த திருவண்ணாமலையில் பிறக்க இடைப்பட்ட காலங்கள் வரை இந்த தமிழ் சமுதாயம், வள்ளுவனை கூட சூடு போடுறாரு ஒரு இடத்துல. யாரு? திருவள்ளுவர் ஒரு சூடு போட்ட தமிழன் நம்ம அருணகிரியார். ஊர் உலகமே திருவள்ளுவனை கொண்டாடும் பொழுது முப்பால் செப்பிய திறத்தின் மிக்காய ஆரம்பிக்கிறார் சாமி. ஒரு திருப்புகள் முப்பால் திறத்தின், முப்பால்னா என்ன? முப்பால் திறம்ங்கிறது எது? முப்பால் திறத்தின் மிக்காய் ஆறும் ஞானசம்பந்தனா வந்து இந்த தமிழுக்காக வடிவமாறி வந்திய முருகா, நீ ஞானசம்பந்தனா வர்றப்ப எப்படி வந்திருக்கிறது தெரியுமில்ல? அந்த மயில மறைச்சிட்டு, வேலை மறைச்சிட்டு, 12 கையை மறைச்சிட்டு, இந்த 6 மூஞ்சியை மறைச்சிட்டு, ஒரு சீர்காழியில் ஒரு ஐயருக்கு ஒரு மகனை வந்து பிறந்தி, எதுக்காக? இந்த தமிழுக்காக வந்து பிறந்த முருகன்னு சொல்லி ஐயா பாட. அதான் புவியதனில் பிரபு புகழியின் வித்தகர் போல இந்த கான்செப்டை அருமையாக கைலாச திருப்புகள் அடிக்கிறாருங்க. புகழியின் வித்தகர் போல. ஏன் இந்த சமுதாயம் இடிபாடுகளுக்குள்ள சிக்கிச்சு, ஏன் இது சிக்கடிக்கப்பட்டதுன்னு சொன்னா, நீ பேசின கான்செப்டிலே ஏன்னு கேட்டா, ஒரு கால அவகாசங்களுக்கு இந்த தமிழ் சமுதாயத்தை மேவி இருக்கக்கூடிய ஒரு தடம்புரண்ட தத்துவங்கள்ல நான் முதலே சொன்னேன், நியாயம் பெருசா சட்டம் பெருசா? நியாயம்தான். அதே போல உண்மை பெருசா தலைமை பெருசா? உண்மைதான். அப்ப நம்ம என்ன, ஒவ்வொருத்தன் அவன் கான்செப்டுக்கு ஒவ்வொரு கடவுளை சொல்றா. இப்போ நான் ஒரு கடவுளை சொல்றேன், அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாவரும் அறியலார், அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்த பின்னர். இப்போ சிவம்ங்கிற வார்த்தையை நம்ம இப்போ யூகேல பேசினா அவனுக்கு தெரியும்? ஆக ஒரு எதனால ஒடுக்க முடியாத, அடக்க முடியாததோ மொழிச்சிறைகளை இந்த தலைமையை கொண்டுட்டு வந்தா தகராறு வருண்டாங்கனால, என்னுடைய தாயான தமிழ் மொழி இருக்குது, that has not done that mistake advocating the hero worship. இதைத்தான் நீனு நானுமா இதைத்தான் கடைசியில் அருணகிரியார் பொல்லாத ஆளுங்கய்யா. அவரு ஒரு வாடு சுற்றி அடிச்சுட்டு கரை வந்து கடைசியில் நீனு நானுமாய் ஏக போகமாய் இருகு வகையற இரவியோடு பிறவியற. இப்போ இந்த மாதிரி முருகா, இதுவரைக்கும் நீ வேற நான் வேறன்னு இருந்தேன், இதுவரைக்கும் நீ வேற நான் வேறன்னு. இப்போதான் எனக்கு இந்த அறிவே வந்து, தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னர் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான். 8000 யோகம் இருக்கினும் கண்ணாரமுதனை கண்டறிவார் இல்லை, உள்நாடி உள்ளே ஒளிபர நோக்கினார் கண்ணாடி. You don't have locus standi to introduce a separate entity. உனக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கு உனக்கு ஜீவன் சிவஸ்வரூபமான தேரி, நீ என்பதற்று நான் என்பதற்று என் உனோடு கலந்த உயிர் அப்படிங்கிற அந்த இதுதாண்டா தமிழ் மார்க்கம், இதுதாண்டா திராவிட மார்க்கம். இதை நீ புரிஞ்சுக்காம நீ அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க ஹீரோ ஒர்ஷிப் பண்ணி சொல்லிட்டேன்னு சொன்னா, இங்கேருந்து தாண்டி இங்கே வந்து அரேபியன் கண்ட்ரிஸ் போனால் அல்லாஹுங்கிறான் அந்த ஆள். நம்ம மொழி என்ன, அப்போ மொழி செத்து போதில்ல. ஆக ஒன்று எதுக்குள்ளே அடைக்க முடியாதோ அது மொழிக்குள்ளே நீ அடைச்சின்னு சொன்னால் அது தகராறு வருங்கிறதுக்காண்டி தாய்மொழியான தமிழ் செய்யாததை இந்த தலைமைவாதிகள் செய்வது தப்பு. இருந்தாலும் கூடவே ஏன் ஐயா வந்து நம்ம ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள்
காதிமோதி வாதாடு நூல். ஏன் உங்களுக்காண்டி பாடுறேம்மா, மகளிர்களுக்காண்டி இந்த பாட்டு உங்களுக்காண்டி. காதிமோதி இப்படி பாடுவீங்களா? இப்படி பாடுவீங்களா? நீங்கள் எப்படி பாடுறீங்க இந்த திருப்புகளை? காதிமோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி பாடுங்களேன். காசு தேடி பாட்டு இருந்தால் நினைப்பு வந்தால் தானே பாட முடியும். அதை அவ்வளவு அருமை. காதி மோதி. இன்னைக்கு ஏதோ டியூன் போடுறேன். இன்னைக்கு ஏதோ டியூன் உலகம் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு இசையிலையும் நம்ம ஐயா சந்தத்தை பாருங்க, ஏகப்பட்ட சந்தத்துக்கு கோர்வை போட்டு போயிருக்கிறாரு. இந்த எடிஷன் பூரா சந்தத்துக்குன்னு உள்ளதை இது பாருங்க. இது பூரா திருப்புகளை ஸ்டடி பண்ணி இதுக்குள்ள எந்தெந்த இடத்துல சந்தங்கள் இருக்குங்கிறத மட்டும் எடிட் பண்ணியிருக்கிறார். எந்தெந்த இடத்துல சந்தங்களுடைய வார்த்தைகள் இருக்குது ஐயா, எங்கெங்க சந்தங்களை மட்டும் கையாண்டு இருக்கிறாரு, அதை மட்டும் அதை மட்டும் பாருங்க, அதை மட்டும் யோசித்து பாரு. எங்க எத்தனை பாருங்க. இது பாரு, தன சிறிய அறுபத மொய் துதிப்பு. அவரு சில பேர் அவருடைய பாட்டுக்கு சந்தம் போட்டிருக்கிறாங்க. சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவரே சந்தம் போட்டிருக்கிறார், சாமிகளே சந்தம் போட்டிருக்கிறார். இது பூரா அந்த சந்தத்துக்குள்ள போர்வை. தகுட தகு தந்த தந்த தகுட தகு தந்த தந்த தகுட தகு தந்த தந்த. இன்னைக்கு எவனாவது இப்படி வாசிக்கிறாங்க? இன்னைக்கு தகுட தகு தந்த தந்தனை. அப்போ இது எந்த ஒரு திருப்புகள் இது அதே மாதிரி பாருங்க. எல்லா இடத்துலையும் தன தன டிகுடு 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 டிகுடு. சொல்லியர் மெல்லியர் காம களவி கல்லை உண்டு முண்டு அயர்கள் வேல் மரவியல் முதுகூலி துறள் டுண்டு 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 டுண்டு. என்னடா சொல்லியர் மெல்லியர் கந்தர் அலங்காரம். சொல்லியர் மெல்லியர் காம களவி கல்லை உண்டு முண்டு அயர்கள் வேல்மரவியல் முது கூலித்துறல் டுண்டு டுண்டு டுடு டுடு டுண்டு டுண்டு டுடு டுடு டுண்டு டுண்டு டின் டின் என கொண்டாடி ஆட வெஞ்சூர் கொண்ட ராவுத்தனே. என்ன திறமை! அதனால we have to declare திருவண்ணாமலை shall in future, not in your ஐயா மாதிரிலாம் வச்சு சொல்கிறேன். திருவண்ணாமலை shall face an university for திருப்புகழ். திருவண்ணாமலை வர இருக்கக்கூடிய காலங்களில் திருப்புகளுக்கு இது ஒரு சர்வகலா சாலையாக இது மாற்றப்பட வேண்டும். இந்த நிழல் திருவண்ணாமலைன்னா திருப்புகள் அப்படிங்கிற நினைவு கொண்டுட்டு வரக்கூடிய கடமை அத்தனையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டுண்டாமா. ஒரு பொழுதும் இரு சரணநேச தேவை துணரேனே. யாருக்கா தெரியுமா? ஃபாலோ தட். ஒரு பொழுதும் இரு சரணநேச. சண்டை பிரசம் பண்றாருங்கம்மா. அதுல ஒரு பொழுதும் இரு சரணநேச தேவை துணரேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவி தரியேனே பெரு புவியில் உயர்வறிய வாழ்வை. பேசு இது பேசு அது பேசணும் பேசு. ஒரு பொழுதும் இரு சரணநேச தேவை துணரேனே உனது பழனி மலையன் ஊரை சேவி தரியேனே பெரு புவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியே பிறவியத நினைகுவன ஆசைப்பாடு தவிரேனே துரிதமிடு நிருதர் புரை சூரக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே வீரன் மரவ சிறுமி திருவே. சண்டத்துல கொஞ்சிராயா. இந்த ஒரு சமீபத்தில் இளையராஜாவோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த இடத்துல இவரை கையெழுத்து போட்டு எல்லாம் இசையருள்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். இந்த
ஒரு கிளான்ஸ் காமிச்சேன். இங்க பாருங்க, இறையருள் இளையராஜா. இளையராஜா என்னைக்கு 11/7/19 அப்பயே அப்பவே 19 6 வருஷத்துக்கு முன்னால அவரோட ஒரு சந்திக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஏய் உனக்கு நிறைய வேலை இருக்குதியா, நிறைய வேலை வச்சுட்டு போயிருக்கிறாரு ஐயா, நீ அதை எடுத்து நீ கையாளலாம். கும்பர்தரு தேனும் கும்பர்தரு தேனும் அந்த எதை எடுத்து எதை தொடர்றது, எதை மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம். சத்தியம் பண்ற ஐயா, மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம். கரண கலாவி வேலு மயிலும் உண்டேல் சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவு. இப்படி ஒரு அட்டோன்மெண்ட் இது எத்தனையோ ஆன்ம இலக்கியம், எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு. நீ பேசி பாரு, படிச்சு பாரு, உன்னோட உன் ரத்தத்தோட அது ஏறாது. அது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் மெய்ப்புணர் வீர் நாமையில் நடவீர் இனியே தன்னந்தனி நின்றதும் தானும் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ. நம்ம 2 பேரும் ராத்திரி போற பேசிக்கிட்டே இருப்போமே. தன்னந்தனி நின்றதும் தானும் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ மின்னும் கதிர்வேல் விகிருதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சுடரே. ஆனா அமுதே, இது இப்படியெல்லாம் கொஞ்சம் முடியுமா ஐயா? ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரனே உட்கார்ந்துருக்கு, நின்று வாங்க அம்மா வாங்க. இந்த நல்ல ஒரு அருமையான நிழல் உருவாயிருச்சு. உங்க எல்லாரையும் கையை கூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன், வந்து இதை வளர்த்து காப்பாத்துங்க, இதை வளர்த்து விடுங்க. இது அருமையான தமிழ் பாடி வச்சுட்டு போயிருக்கிறார். என்ன தன்னை அறிய தனக்கு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னர் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. கொள்ளித்தலையில் இரும்பது போல கொள்ளித்தலை இன்னும் ஒரு சவால் வருங்க. கொள்ளித்தலையில் இரும்பது போல கொலையும் மன்னன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் தெல்லி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனை வள்ளிக்கு வாய்த்தவனே. இப்ப எல்லாரும் பாருங்க, பொண்டாட்டி பேர சொல்லி புருஷன் பேர சொல்றது, வள்ளிக்கு புருஷங்கிறாரு. வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கனே. செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே. என்னங்க அது அப்படி? that should be அவருடைய தமிழ் இருக்குது, that should be imbibed in the blood. It should be synchronized. இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு வயசுல பார்த்தோன்னா மனசு மாறுது, தெரிஞ்சிருந்து இல்லை. இதுக்கு கேவலம் இதுக்கு திரையிற உன் மனசு இதுக்கு திரைய கூறாதாடா. ஏடா டேய், போதுண்டா, டவுன்லோட் பண்ணி வாழ்ந்ததெல்லாம் போதுண்டா, அப்லோடு பண்ணுறா. நீ டவுன்லோட் பண்ணி வாழ்ந்ததெல்லாம் போது. எதை 2 பொதுவானது பிளட்டு தான், ஆம்ஸு பொதுவானது எல்லாமே. நம்ம என்ன பண்ற, we have to convert. இந்த உயிரணுக்களை நீ என்ன பண்ற, உயிரணுக்களை அப்படி போச்சுன்னு சொன்னா பேபி வருது, இப்படி வச்சுன்னு சொன்னா என்ன வருது, ஹாப்பி வருது. ஏதோ நெத்திக்கு நேர புருவ மத்தி உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பத்துக்கு வீணாக்குனது அத்தனையும் போதும் வேலைவா. இதைத்தான் நெத்திக்கு நேர புருவ மத்தி உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் 10க்கு 10 நின்று பரம நடம் செய்யும் சித்தம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. உள்ளத்து ஒருவனை உள்ளூரும் ஜோதியை உள்ள விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே. நம்ம சிந்திக்கிறதே இல்லையே சாமிகளே. நீ யாருங்கிற கேள்வி. ரமணர் ஓடி வந்தார்ல எங்க ஊர்ல இருந்து, ஓடி வந்த மகனுக்கு பதில் கூடு சொன்ன ஊர் இது. நான் யாருங்கிற கேள்விக்கு நீ ஊரை விட்டு வந்தில்லை, உனக்கு பதில் கிடைச்சிச்சா இல்லையா? ஓ இவ்வளோதான் சோன்ஸ், இவ்வளோதான் சமாச்சாரமே, இவ்வளோதானே. அதுக்கப்புறமே இல்லை, இந்த மண்ணை மிதிச்சதுக்கு அப்புறமேல் தான் உனக்கு மதியில் ஒரு தெளிவு கிடைச்சது. இது எப்பேற்பட்ட மண் இது? நீ வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல, எங்கேயாவது நீ சிந்திச்சிருக்கலாம்ல. இங்கே வந்ததுக்கு அப்புறமேல உனக்கு ஒரு தெளிவு தந்த மண்ணியா இது. அப்போ இந்த ஊரில் இப்போ
இது வந்து உலகத்துக்கே நீதி சொன்ன மண்ணுங்கிறாரு அருணகிரியார். ஒரு திருப்புகள்ல ஒரு திருப்புகள்ல நீதி புகன்ற அண்ணாமலைங்கிறார் சார். என்ன நீதி சொன்னானா, டேய் சாமிய உன் சல்லினாலையும் பார்க்க முடியாது, உன்னுடைய புத்தினாலையும் இறைவனை காண முடியாதுடா. சல்லிங்கிறது யாரு? மகாவிஷ்ணு. செல்வத்துக்கு அதிபதி யாரு? அறிவுக்கு பிரம்மா. ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க? மேல ஒருத்தர் போறாரு, கீழே வருது. இது லிங்கோத்பவர். அந்த எபிசோடு வேற, அந்த கதை வேற. அந்த லிங்கோத்பவரா வர்ற கதை, அந்த கதை வேற. திருவண்ணாமலையில உற்சவமா இருக்க தீபம், அதுக்கு ஏன் தீபம்னு சொன்னா? அதுக்கே தீபம்னு பேரு. தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஜரி பாகா நமோ நம. எழலம் புகழ் ஏ ஏ ஏழலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா. இங்க வயலூர், இங்கே பிறந்த மகனை வயலூருக்கு வான்னு சொல். ஏன் முருகன் வயலூருக்கு வர சொன்னாரு? வேற எங்கேயாவது அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த ஊருக்கு வான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏயா வயலூருக்கு வர சொன்ன? வயலூர்ல இருக்கக்கூடிய முருகன் கேட்டதை கேட்ட உடனே கொடுப்பானாயா? அதனால வாழானா. இதை ஒரு திருப்புகள்ல ஐயா சொல்றாருங்க. கேட்டதை கேட்ட எந்த டிலே வித்தவுட் காசிங் எனி மோர் அட்ஜென்ட்மெண்ட் வாட் யூ ஆர் டூயிங் இன் த ஓப்பன் கோர்ட் த மேட்டர் ஹஸ் பீன் அட்ஜென்ட். ஈரங்கி அடுத்த ஈரங்கி போட்டிருக்கிறோம், வாய்தா கொடுக்குறோம்ல. அந்த வாய்தா பிஸ்னஸே கிடையாதான் வயலூரான்ட்டு. இம்மிடியட் டிஸ்போசல்ஸ். அதனால தான் வயலூருக்கு வந்த மகனை மறுபடியும் விராலிமலைக்கு கூப்பிட்றாரு. விராலிமலையில் வந்தவனை வெறுங்கையோடு அனுப்பலை அருணகிரியாரு. அந்த வயலூர் விராலிமலை முருகன் என்ன அள்ளி கொடுக்குற அட்டமா சித்திகளை. அட்டமா சித்திகள் உனக்கு வேணுமா? நீ விராலிமலைக்கு போ. காசிப முனிவருடைய சாபத்தை நீக்கினவன் விராலிமலை முருகன். அப்படின்னா காசிப முனிவருக்கு என்ன சாபம்? மாயையோட சேர்ந்ததுனால சூரபத்மனுக்கு டேடியா வந்துடுறாரு அந்த ஆளு. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து செல்ல காசு ஆயிட்டமேங்கிறதுக்காண்டி அந்த காசிப முனிவர் என்ன பண்றான்னு கேட்டா, ஹி வெண்ட் அண்ட் மெடிடேட் தேர் அட் விராலிமலை. இந்த சம்பவத்தை ஐயா சொல்றார். விராலிமலை முருகன்கிட்ட போய் மெடிடேட் பண்ணி, விராலிமலை முருகன் தான், அந்த சண்முகநாதர் தான் யாருக்கு? காசிப முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்கிறார். அப்படின்னா விராலிமலை எவ்வளவு பழமையான ஊர் பாருங்க. அதே போலதான் இந்த 3000 வேதியர்கள் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எவருடைய சன்னு? சூரியனுக்கு 2 சன்ஸ். ஒன்று மனு, இன்னொன்று யமன். மனுங்கிறது ஓப்பன் டெக்ளரேஷன் மாதிரி கோடிஃபை பண்ண சட்ட பிரகாரம் தீர்ப்பு எழுதுறவன் எங்களை மாதிரி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மாதிரி. யாரு? மனுங்கிறவர். யமன் இருக்கிறானே, சூக்ஷ்ம ரீதியாக பிறர் தெரியாமல் செய்யக்கூடிய மனசு ரீதியாக சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து பண்ணக்கூடிய ஐயக்குத்தனங்கள். இப்போ ஒன்று பார்க்குற பார்வை ஒன்றா தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே ரோலிங் வேறு மாதிரி இருக்கு. ஒருத்தர் பார்க்குற, நீ ஒடுக்கத்தோடு பார்க்குறேன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ கேவலமாக பார்க்குறேன், எவ்வளோ ஐயக்கியத்தனமான சிந்தனையோட பார்க்குற. அப்போ அந்த மாதிரி அஃபென்சஸ் இருக்குது பாருங்க. அதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் யமனா. அப்போ யமன் எதை வச்சுக்கினாட்டா, உன் உடம்புல இருந்து பிரிக்கப்பட்ட உயிர் இருக்குது இல்லையா, அந்த உயிர் தான் யமனுடைய பாசத்தில் சிக்குமாம். அப்பேற்பட்ட சிக்கப்பட்ட ஜீவன் இருக்கு இல்லையா, அதை அட்ஜுடிகேட் பண்ணுற வேலையை யார்கிட்ட கொடுத்தா? அந்த ஜட்ஜி வேலையை யாருக்கு கொடுத்தாரு? சிவபெருமான் யமனுக்கு கொடுத்தாரு. இந்த வேலையை ஜென்ரலாக ஓப்பனாக பண்ணுற மர்டர் அது இது இருக்குல்ல பாருங்க, அதுக்கு பூரா மனு. அந்த அஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பூரா யாருக்கிட்ட? யமன். இந்த 2 பேரில் மனுவுடைய 4வது தலைமுறை இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த 4வது தலைமுறைனா இரண்யவர்மன் ஒருத்தன்.
அந்த இரண்யவர்மன் அங்க இருக்கக்கூடிய சிவஞான பொய்கையில குளிக்கிறான். எதுல? எந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவஞான பொய்களை? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவஞான பொய்களை புளிச்ச உடனே அவனுடைய சரீரங்கள்லாம் தங்க நிறமா மாறிடுதான். அதனால அவனுக்கு இரண்யவர்மன் பேரு. இந்த அதிசயத்தை என்னன்னு போய் அங்க இருக்கக்கூடிய 2 முனிவர்கள் இருக்கிறான். யார் யார் தெரியுமா? அது சிதம்பரத்தில் 2 முனிவர்கள் இருக்கிறாங்க. யாரு? வியாக்கிரபாதர், பதஞ்சலி. சரியா? இந்த 2 பேர்ட்டு அவருங்க என்ன சொல்லட்டா, இது அவ்வளவு இது துவாதசாந்தம்னு சொல்லக்கூடியது. அதாவது நெற்றிக்கு நேரே புருவ மத்தி உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், இதையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தையும் தாண்டி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மீதானத்தையும் தாண்டி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய துவாதசாந்தத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய சிதாகாசம், சிதாகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவ நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஞான வடிவமாக இறைவன் நடனம் ஆடக்கூடிய இடம்டா இது சிதம்பரம். சித்தம்பலம், சிற்றம்பலம், சிற்றம்பலம் இருக்குது. அதனால அது உன்னுடைய சரீரம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், இவ்வளவு ஒரு சிதம்பர தரிசனத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு கவுட தேசத்துக்கு போய் அவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் தன் தம்பிகிட்ட ஒப்படைச்சிட்டு ரிட்டர்ன்டு பேக் ஃப்ரம் சிதம்பரம். திரும்பி வரப்போ 3000 வேதியர்களை கூட்டிட்டு வர. அப்படி வந்த பசங்க தான் இவனுக்கு இந்த தீட்சிதர். இந்த சம்பவத்தை தான் அருணகிரியார் தான் பாடிய வேதிய பாருங்க. வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிந்தாயே. 15ஆம் நூற்றாண்டு தமிழ்ங்க இது. இந்த லாங்குவேஜ் இருக்குது. இதை இப்போ தமிழில் சொன்னால் என்னைய இந்த தமிழை படிச்சிட எவனுக்கே தெரியும்னு சொல்லுவீங்க. நேச்சுரல். இது 15th century தமிழ் லாங்குவேஜ். இந்த 15ஆம் நூற்றாண்டு தமிழை நான் சொன்னோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற தமிழே ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தமிழில் பேசினாலே தகராறாக இருக்குது. இப்போ பிள்ளைகளை, அதுவும் இந்த கான்வென்ட்டில் படிக்கிற பிள்ளைகளோட தலைவிதியை பார்த்தா நொந்து போயிட்டோங்க. இப்போ அந்த மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு, தாத்தா எனக்கு அம்மா, நான் சொன்னேன் அம்மா எனக்கே தெரியலம்மா ஓ இங்கிலீஷு. அந்த சூப்பர் ஸ்டாண்டர்டில் கொடுக்குறா. அது கான்ஸ்டிடியூஷனல் வேர்ட் டெர்மினாலஜிஸை கொண்டு பிள்ளைகள் எல்கேஜி பிள்ளைகளுக்கு 6ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு போட்டிருக்கிறாங்க இந்த சிலபஸ். இதெல்லாம் நிர்வாகங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இது எதில் போய் விடியும்னு தெரியல. இது இந்த தமிழ் கடைசியில் தமிழனுக்கு தமிழே ஃபாரின் லாங்குவேஜாக போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் போச்சு. இந்த வரியை எடுத்து தான் செங்கல்வராய பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இப்போ தான் சப்ஜெக்டுக்கே வர. செங்கல்வராய பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த வரியும் இந்த அடி தில்லைவாழ அந்தணர்களுடைய சிறப்பை எடுத்து ஓதுகின்றது. இந்த ஓர் அடிதான் என் தந்தையார் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களால் திருப்புகழ் ஏடுகளை தேடி வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தது என்று சு. செங்கல்வராய பிள்ளை தெரிவித்துள்ளார். 1871ஆம் வருடம்தான் என் தந்தையாருக்கு திருப்புகழ் அச்சிட வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உதித்தது. சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு விவாதத்தில் தங்கள் பெருமையை காட்ட இந்த திருப்புகழ் அடியை கொண்டு தாது மாமலர் என்ற இசைப்பாடலை சான்றாக எடுத்து நீதிமன்றத்தில் காட்டியதாகவும், இந்த பாடலின் தேனொழுகும் இனிமை தன் மனதை மிகவும் கவர்ந்து திருப்புகழ் தனக்கு ஆசையை உண்டு பண்ணியது என்றும், இத்தகைய அற்புத பாடல்கள் 16,000 அருணகிரிநாதர் பாடியிருக்க 1000 கிடைத்த அச்சிட்டால் தான் எடுத்த ஜென்மம் பயனுடையதாக இருக்கும் என்று கருதினே. இந்த ஜென்மம் என்ன நினைக்கிறாரு அவரு? பார்த்தா சுப்பிரமணிய பிள்ளை இதை சுப்ரீம் கோர்ட்டில் எவிடன்ஸை விடலாம். நம்ம 3000 வேதியர்கள் இருக்கிறீரா, நீ பூஜை பண்ணுறதுக்கு வந்த பசங்க தானே தவிர யூ கெனாட். இது அறநிலைத்துறை, அந்த அறநிலைத்துறை அந்த ஆளுகிட்ட இந்த திருப்புகளை எடுத்து அமரேசன் இதை வேலையை பாருங்கள். இந்த திருப்புகளை எடுத்து இதை எவிடன்ஸ் அட்யூஸ் பண்ணி ask them to go and defend the matter at Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு இதை காமிக்க சொல்லுங்க. செங்கலச முலையர்பால் சிந்தை பல தடுமாறி அங்கமிக மெலியாதே அன்புருக அருள்வாயே. அப்படி ஒரு திருப்புகழ், சிதம்பர திருப்புகழ். சிதம்பரத்தில் ஒரு ஐயா பாருங்க, என்ன இன்னும் ஒரு அட்டோன்மெண்ட், 4 வரி தான். அங்கமிக மெலியாதே அன்புருக அருள்வாயே.
அந்த சந்தன் அந்த அந்த வேரியேஷன்ஸ், அந்த வேரியேட் காரணமதாக வந்து புவி மீதே காலனனுகாதிசைந்து கதிகா. இது இப்படி சொல்லி தாளாட்டின புள்ள தூங்குமா தூங்காடா? நாரணனும் வேத நம்ம போட்டுற நம்ம பாட்டு எங்கே பாடுறோம்? நாரணனும் வேதனும் முன்பு அறியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான ஆரமுதமான ஆறுமுகம் மாறிரண்டு ஆறுமுகம்மா நம்ம எடுத்துக்கங்க. மேலே இதில் அந்த பாட்டுக்கு பாடலாம். குழந்தைகளை தாராட்டுறீங்கல்ல, சந்தமுகம் அதுதானே உங்களுக்கு தாலாட்டு பாடலாம்ல. இது பிள்ளைங்க தூங்கும்ல ஒழுங்கா. எனக்கு இந்த ஊர் எனக்கு ஒரு பழைய இது மாதிரி இல்லைம்மா. இது ஏதோ நான் பிறந்த ஊர் மாதிரியே இதை நினச்சி இங்கே வந்துட்டு போகிறதுங்க. வேற எனக்கு ஏதோ ஒரு ஜென்மாவில் இந்த ஊரில் நான் பிறந்தேனோ என்னமோ தெரியல. இந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கு வந்து ஐ ஃபீல் ஆஸ் இஃப் தட் இட்ஸ் மை அபோட். இட்ஸ் மை அபோட். எனக்கு இப்போ இந்த உடம்புல இந்த உயிர் பிரிஞ்சால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவடியும் தந்தையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடிவேலும் வதனங்கள் 6 மலர் கண்கள் 12 குருவடிவாக வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டது. என்னங்க இது அள்ளிக்கிட்டு பாருங்க. இதை வந்து இனமா இது நம்ம ஐயா இதை உங்க கையில கொடுத்துட்டேன் இந்த புஸ்தகத்தை. இது வந்து நம்ம அருணகிரியாருடைய காலடியில வச்சிருங்க. இதை இந்த 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 செட் இதுதான் திஸ் இஸ் த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் செல்வன் செங்கல்வராய பிள்ளை. செங்கல்வராய பிள்ளையுடைய கடுமையான உழைப்பு, அதனுடைய ரிசல்டன்ட் ஃபேக்டர் தான் இந்த புஸ்தகம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கணும் இந்த வால்யூம்ஸ். இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இல்லை பாருங்க எத்தனை வால்யூம்ஸ் இருக்கு. ரவி சார் எடுங்க காமி இங்கே பாருங்க. இதை பாருங்க பாருங்க. இது என்ன ஒரு கடுமையான வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு இது நிற்கும். இன்னைக்கு அப்படியே 5 வால்யூம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வால்யூம்ஸ் இருக்கு. இந்த 5 வால்யூம்ஸை வந்து ஒவ்வொருத்தரும் குறிப்பாக இந்த மாதிரி இசையை தொழிலாக வச்சிருக்கக்கூடிய அல்லது தொண்டா செய்யக்கூடிய மக்கள் மனசுல இதெல்லாம் வரணும். ஒரு செட் அப்படியே இங்க நம்ம முதல்ல இங்க நம்ம ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கிறோம். ஆமா, இது இங்க நம்ம அருணகிரியார் திருவடியில வச்சிருங்க. 5ஐயும் மண்டபத்துக்கு நம்ம மண்டபத்தில் வச்சிருங்க. இல்லை அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமேல அது இப்படி வச்சிருங்க. இதுக்குள்ள அத்தனை வேலைகள் இதுல இருக்குதுங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் இது இருக்கணும். இதுதான் நம்ம ஐயா இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவருடைய முயற்சியினுடைய வெளிப்பாடு. அந்த வால்யூம்ஸ் அந்த 5-6 வால்யூம்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கணும். ஆகவே செங்கல்வராய பிள்ளை என்ன பண்ணாருன்னு கேட்டால், மகன் தந்தை காற்றும் அவர் தந்தை மகர் காற்றும் ஐயோ 2 இந்த குடும்பத்தில் நடந்ததம்மா. இப்ப இந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த குடும்பம் அந்த குடும்பம். தந்தை மகர் காற்றும் ஆற்றுங்கிற வார்த்தை பட்டா பாருங்க. ஆற்றுப்படுத்துதல்ங்கிறது, ஆற்றுங்கிற வார்த்தையினுடைய உள்ள அர்த்தமே என்னன்னு தெரியுமா? வழி நடத்துவது. இப்ப எத்தனை குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் சொல்லி பேச்சு கேட்டு வாழுது. உனக்கு ஒண்ணும் தெரியாதைய போயாங்கிறான். இன்னைக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது போன்னு சொல்றாங்க. ஆக ஒன்றும் தெரியாது போன்னு சொல்லக்கூடிய பிள்ளை ஏன்னு கேட்டா, நம்ம வாங்கி வந்த வர உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா அது என்ன? அப்படி இல்லை. பெத்த மகன் தன்னுடைய தகப்பன், அதாவது
தகப்பன் சாமி, இது ஐயா அவர் செங்கல்வராய பிள்ளை எழுதுகிறார் கடைசியில், தகப்பன் சாமி எனவர் பெருமாளை என்று திருத்தணியில் ஐயா சொல்லியதைப் போல அந்த சொற்களுக்கு அடையாள பொருளாக என் தகப்பனால் செய்து வச்சுட்டு போன வேலையை நான் தொடர்ந்து நான் செய்கின்றேன்ங்கிறத அவர் சொல்றார். இப்படி எத்தனை குடும்பத்தில் வந்து அது ஒரு தாய் தகப்பன் விட்டுட்டு போன வேலையை தொடர்ந்து செஞ்சோம்னா வாரிசு அரசியலுங்கிறான். இவங்களை என்ன இது வாரிசு அரசியல்? இது ஒரு அந்த காலத்தில் நம்ம ஜாதி ரீதியாக வாழ்ந்த காலத்தில் தகப்பன் செய்கிற வேலையை பார்த்துட்டு அடுத்த தலைமுறைகள் அதே வேலையை செஞ்சு தொழிலை பார்த்துக்கிட்டான். எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்த, எந்த டிகிரி வாங்கின, எந்த இப்போ உங்கள் அப்பா அவங்கள டைவெர்ட் பண்ணாரோ இல்லையா, படித்தது போதுண்டா, அதில் என்ன முடிஞ்சா நீ சம்பாதிக்க போகிற, அதை இங்கேயே பார்க்கல, இது ஐயா சொன்னார்ல அது மாதிரி அந்த காலத்தில் என்ன கேட்டால் அவ்வளோ ஒரு தன்னிறைவு. அருணகிரியார் திருப்புகழ் பாடிய காலத்தில் தமிழ்நாட்டில் பஞ்சம் கிடையாதுங்க. எங்க இஞ்சியும் மஞ்சளும் இடைவிடாது நெருங்கிய செந்திலோட இயற்கை வளத்தை சொல்றாங்க சாமி. முத்து கொடிக்கக்கூடிய செந்தில், முத்து கொடிக்கக்கூடிய செந்தில் தமிழகத்தினுடைய அதனுடைய டோப்போகிராஃபி, அதோட ஜியாகிரஃபி, அந்த ஜியாகிரஃபி அதை நம்ம படித்து பார்த்தோன்னா ஐயாவுக்கும் சேக்கிழாருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுவார்னு கேட்டால் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை சொல்லுவார், மக்களை சொல்லுவார், அப்புறம் அந்த அடியார் பிறந்த ஜாதியை சொல்லுவார், அவர் பண்ணுற தொழிலை சொல்லுவார், அதுக்கப்புறமேல அவருடைய சிவ தொண்டை சொல்லுவார், அதுக்கப்புறம் சிவகதியை சொல்லுவார். இது சேக்கிழாரோட ஸ்டைலு. ஆனால் அருணகிரியார் அப்படி இல்லை. அருணகிரியார் எடுத்தவொன்னே ஒரு கன்ஃபெஷன் தான் விடுவார். இறையடி தொழுது 5ஆம் வணக்கம் மீது குறையது கூறி குணம்பல கொண்டு சிறை உடல் நீ அரசிவத்தோடு அறிவுக்கு அறிவுது சன்மார்க்கம் மேல் சாமி. இந்த மாதிரி நான் சோன்ஸ் இப்படி இருக்கிறேன், சோன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, சோன்ஸை மைண்டு சரியில்லை, சோன்ஸ் இஸ் அவுட் ஆஃப் த ஆர்டர், எப்படி டீரெயில் ஆகிருக்குது, எப்படி டீகம்போஸ் ஆகிருக்குது, எப்படி மனசு இந்த மாதிரி சிதஞ்சு போய் கிடக்குது. இதனால் ஒரு பாலுக்கு உதவியாக இல்லையே. பாலின வேறுபாடுகள் காரணமாக இதில் வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. ஐயா தைரியமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன் சொன்னாருன்னு சொன்னால் அதைத்தான் ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போனார் அந்த மனுஷன். ஹி ஹாஸ் நாட் சப்ரஸ்ட் எனிதிங். ஹி ஹாஸ் நாட் ஒரு மகன் தப்பு பண்ணுறானா தகப்பன் கண்டிக்கிறானா இல்லையா, அடிக்கிறானா இல்லையா, கண்டிக்கிறானா இல்லையா? அதே மாதிரி ஏன் இனம் தப்பு பண்ணுது, ஏன் இனம் எதில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது, எதில் கேவலமாகிட்டு இருக்குது, எதில் தன்னுடைய கடமையை மறந்து நிற்குதுங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணி பேசுகிறாருங்க அவர். சும்மா முருகன் வயலூருக்கு வான்னு சொன்னார், இவர் போனார். அவர் போனார்னா இன்னும் நீ என்னை பாடுன்னு அவர் சொன்னார். சரிப்பா, ஏன் இது வரைக்கும் இப்படிக்குமா தெரிஞ்ச என்னை போய் நீ பாடுன்னு சொன்னேன்னா எனக்கு என்ன வரும்னு அவர் கேட்குறாரு. எது இப்படி மெட்ராஸ் லாங்குவேஜில் அவருக்கு மெட்ராஸ் லாங்குவேஜில் மதராசு தமிழில் இன்னைக்கு நாத்தன் வர பொருள் அவர் என்ன நாக்கத்துறை உனக்கு ஓம்காரத்தை போட்டார். அப்புறம் பாட இதை ஒரு திருப்புகளில் சொல்கிறாருப்பா. இது வரைக்கும் என்ன இந்த பார் அங்கேருந்து கோபுரத்துலேருந்து விழுந்தேன்னா அதான் வருஷம் நடக்குதுங்கிறது மாதிரி சொல்லக்கூடாது. அதான் ஆற்றுல அழகிற இறங்கினாரா, அதுதான் வருஷம் இறங்குறாருங்கிற அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. விழுந்தாருல்ல, விழுந்தவுடனே நீ என்ன பண்ண, நீ ஏன் என்னை காப்பாத்துனேன்னு கேட்கல அவரு. இதுக்கு முன்னால சிவபெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் ஷோக்கு பேருவெளியா தெரிஞ்சப்ப, ஷோக்கு பேருவெளின்னு ஒரு வார்த்தை நம்ம போடுவோம். அவன் ஷோக்கில் அந்த ஷோக்கில் திரியிறான்டா அப்படின்னோம்ல, அதே அந்த ஷோக்கில் தெரிஞ்சப்ப சிவபெருமான் என்ன பண்ணார், இவர் இந்த ஆன்மா பண்ண புண்ணியம் காரணமாக சிவபெருமான் தனக்கு விபூதி கொடுத்து தன்னை ஆசீர்வதித்து எந்த நிலையிலையும் இவனை மறக்காதே என்று விபூதி கொடுத்த நினைவு வந்ததுனால தான் சாக போகிறோங்கிற உறுதியாக தெரிஞ்ச நம்ம கோபுர வாசல்னு கீழே டொமக்கடின்னு விழுகிறதுக்கு முன்னால் இந்த ஆள் சொன்னது நினைவுக்கு முருகான்னு சொல்லி விழுந்ததுனால தான் அந்த ஆளை போய் இந்த ஆளு காப்பாற்றிருக்கிறார். எப்போ இதைத்தான் ஆற்றுப்படுத்துவது. சிவபெருமான் ஏற்கனவே அருணகிரியாரை
இந்த சொல்ல இந்த சங்கதி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஐயா எழுபது இந்த இது எது இத்தனை வருஷம் நம்ம நடத்துகிறோம், இன்னைக்கு மண்டையில் உதிச்சு சொல்கிறேன். அதை இந்த 1006வது பாட்டில் பொதுவில் வருதுங்க. பொதுவில் 1006வது பாட்டு, 1006வது பாட்டில் இதில் சொல்கிறாரு, நீ அன்னைக்கு எனக்கு திருநீர் கொடுத்தியே, எனக்கு திருநீர் கொடுத்தியன்னு சொன்னில்ல, அதை பெரியவரை தந்த சிறியவனேங்கிறார் ஒரு இடத்துல. யார சிவபெருமான அருணகிரியார் கொண்டாடுற ஸ்டைல் பாருங்க, அவரை பெரியவரா. இப்போ நம்மளாம் சில பேர் சொல்ல அவர் பெரியவர் இவர் சின்னவருங்கிறாங்கல்ல, சில குடும்பத்தில் சொல்கிறாங்கல்ல அவர் பெரியவர் இவர் சின்னவருங்கிற மாதிரி. அருணகிரியாரை பொறுத்த மட்டும் சிவபெருமானை பெரியவர் என்றும் முருகனை சிறியவனேங்கிறார். என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு கிளாரிட்டி. எனக்கு இந்த மண்ணை தொட்டு தொட்டு கும்பிடணும் போல ஆசையாக இருக்குதுங்க. அந்த மண்ணை தொட்டு 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 கண்ணில் தொட்டு தொட்டு எல்லாத்தையும் அப்படியே அப்படி 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 இந்த அவன் சொன்ன சொல்லுக்கான அந்த தமிழுக்காக வேண்டி ஒரு இடத்துல அப்படியே வரிசையாக பாடிட்டு வரப்போ அந்த இனத்தினுடைய எதிர்பார்ப்பை அப்படியே வைரக்கல் மாதிரி பதிப்பார் சில பாடல்கள். அடியார்கள் சிந்தையில் குடியேறிய பெருமாளே, அடியார்கள் ஆவிக்குள் உலாவிய பெருமாளே. இது 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 இப்போ இப்படி இந்த அனுபவத்தை எப்படி சொல்ல முடியுங்க? சொல்ல முடியாத ஒரு பேரின்ப அனுபவத்தை மகள் அள்ளி தந்துட்டு போயிருக்கிறான். எனக்கு தயவு செய்து உங்களை காலில் விழுந்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செய்து எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகள் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகள். இன்னைக்கு வாரியார் சாமி அவங்க இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அவங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வாரியார் சாமி ஸ்பரிஷ தீட்சை கொடுத்துட்டாங்க, நயன தீட்சை கொடுத்துட்டாங்க, மற்ற எனக்கு ஊட்டி விட்டுருக்குறாங்க. நான் இதுக்காண்டி ஊர் போகிறேன், அவர் மானமே குருநாதன் இந்த டூப்பெல்லாம் விட முடியாது. இது இதில் அவங்க மாணவர், அவர் எனக்கு சிஷ்யர், இந்த லொல்லெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க பண்ண ஒரு நாள் அவங்க மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நான் இப்போ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் பாண்டிச்சேரி அட் த டைம். ஐ வாஸ் ஆஸ்க்டு டு ப்ரிசைட் ஓவர் த ஃபங்க்ஷன். அப்போ தலைமை உரைங்கிற மாதிரிலாம் 2 நிமிஷம் பேசுறதுக்கு சொன்னாங்க. சரி, மும்பர்தரு தேனமணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுதத்து உணர்வூறி இன்பரசத்தை பருகி பலகாலம் எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே அப்படிங்கிற அந்த திருப்புகளை பாடினோடனே சாமி என்ன பண்ணாங்க, அவங்க தலைப்புக்கு பேசுறதுக்கு இல்லாமல் என்ன இப்படி பார்த்துட்டு இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு, நீதிபதி உங்களுக்கு இன்னுமே மறு ஜென்மா கிடையாது, நீதிபதி உங்களுக்கு இன்னுமே மறு ஜென்மா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் செத்து போக மாட்டேனா, ஜென்மா எனக்கு எப்போ ரிட்டர்ன், நான் செத்தா தான் எனக்கு ஜென்மா, நான் சாக மாட்டேன்னு சேர்ந்துருவேனா. இதுதாங்க திருப்புகள் படித்தா உங்களுக்கு கிடைக்கிறது. திருப்புகள் படித்தா உங்கள் ஜீவனுக்கு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க. தெரிகிறது பூரா நீ விட்டுட்டு போகிறது. இந்த இது ஜோலி முடிஞ்சிருச்சா கலெக்டுருவேன். இதெல்லாம் விட்டுட்டு போகிறதோட கிடந்து ஏன்டா நீ நாய் போராடுற. நீ காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிற அந்த பார், அட் த மோஸ்ட் அமெரிக்கா எங்களை அழிக்கத்தானே முடியும், அழிச்சு பாடுறா, உயிர் தானடா போயிட்டு போதுறாங்கிறான். இன்னைக்கு நீ அவனை விஞ்ஞானம் ஒன்றும் பண்ண முடியலையே. அங்கே மத அடிப்படையில் உலகத்தை நீ துண்டாடக்கூடிய இந்த அரசியலுக்கு அறிவு கட்டதனமா அட் த மோஸ்ட் என்ன உயிர் தானே போகும், உயிர் போச்சு அதுவே போச்சுங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டான்னா உன்னுடைய விஞ்ஞானம், உன் சயின்ஸு, இன்னோவேஷன், உன் அணுகுண்டு இது என்னத்தை பண்ணு. அந்த மக்கள் அந்த உறுதியில் இருக்கிறாங்க. அந்த காசா மக்கள் இன்னைக்கு தரமட்டமாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நாட்டை பார்க்குறோமில்ல. ஒரு நாளைக்கு இன்னைக்கு இது வரைக்கும் இது லட்சக்கணக்கான மக்களை சாகடிச்சிருக்கிறான். ஆனால் அந்த மக்களுடைய மன உறுதி என்ன எங்கள் உயிர் என்ன அல்லாட்ட போகுங்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு அருமையான நம்பிக்கை. இன்னைக்கு நீங்கள் அவங்க தொழுகை தளத்துக்கு போங்க, வெற்றிடம் தானே. எங்கள் ஐயா கேட்டார், ரவி சார், ஐயா இந்த பறவெளியில் ஒளிகானன்னு அருணகிரியார் பாடியிருக்கிறாரு, அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டார். பறவெளியில் ஒளிகான முருகா, என் உயிர் இருக்குல்ல, என் உயிர் போனதுக்கு அப்புறமேல அது என்னன்னு கேட்டால் அது எங்கே போகுங்கிறது கேட்டால், ஏற்கனவே என்னுடைய அது உயிராக வரும்பொழுது விந்து வடிவில் வந்தது, அந்த விந்துலேருந்து வெளிப்பட்டு வரும்பொழுது அது பிரபஞ்சத்தில் அது ஒன்றும் பொழுது அது நாதத்தோடு அந்த அந்த உயிர் ஒன்றுமா. இதைத்தான் நாத விந்து கலாதி நமோ நம
எவ்வளவு எவ்வளவு பெரிய சயின்டிபிக் ஓரியன்டேஷனை இண்டக்ட் பண்ணியிருக்கிறார் தெரியும். நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்புகுமார நமோ நம முடிக்கலமா? போதுமா? பெர்ஃபார்மன்ஸ் போதுமா? மக்களை எல்லாம் வெட்டி மாதிரி கொத்தி திருப்புகளை எல்லாம் இதழும் பல கோலால பூசையும் போதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் ஏழலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீது ஆடல் வெம்பரி வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேரர் கொண்டவரோடு நாடவே எவ்வளவு பெரிய ஒரு ஆதாரத்துக்கு அடையாள பொருளாக இருக்கக்கூடிய சுந்தரன் இருக்கிறானே. சுந்தர பெருமானுடைய வரலாற்று சொல்றாரு இதுல. ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி சுந்தரரை சொல்றாருங்க. அதுல சுந்தரர் பெருமானு வெள்ளை யானையில ஏறி கைலாசத்துக்கு போறாருல. இந்த சம்பவத்தை இந்த திருப்புகள்ல சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியும்? ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே. அம்மா இது திருப்புகள் இருக்குதே, அது இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள பேசி முடிக்கிற சமாச்சாரம். இந்த இது உங்கள் ஜீவனை சிவமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த திருப்புகளுக்கு உண்டு. அதை நம்பிக்கையோடு நீங்கள் படிங்கள். படித்தால் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேடி நீ என்பதற்கு நான் என்பதற்கு இது ஐயா சத்தியமாக சொல்கிறேன். இது அவருடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இதை எல்லாரும் படிங்க. திருப்புகழா திருவண்ணாமலை, திருவண்ணாமலையா மலையா அது திருப்புகள் என்ற பெயரை இந்த ஊர் இந்த இனம் பெற்று தர வேண்டும். இந்த தமிழ் சமுதாயம் இந்த மண்ணை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரிய மனமில்லாமல் பிரிந்து செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.